ஹாய்ங்க. இந்த வீடியோ வந்து நேற்று மதியம் எடுத்த வீடியோங்க. மதியம் லஞ்சு சமைக்கிறதுலேருந்து வீடியோ எடுத்தேன். என்னடா சமைக்கலான்னு யோசிச்சுட்ருந்தேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்த மீனில் கொஞ்சம் மீன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா, அப்புறம் அது ஞாபகம் வந்தது. அந்த மீன் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம் வைக்கலாம் தான் பிளானு. கொத்தமல்லி இல்லாதனால ரசம் வைக்காமல் பச்சைப்புளி ரசம் மாற்றிட்டேன். மிளகு ரசத்துக்கு பதிலாக பச்சைப்புளி ரசம். இந்த பச்சைப்புளி ரசம் வச்சாலே என்னோடய பழைய ஞாபகங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருங்க. சின்ன வயசில் குழம்பு இல்லைன்னா எங்கள் அம்மா டக்குன்னு இந்த பச்சைப்புளி ரசம் வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே சூடான சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. கொஞ்சமாக புளி வந்து கரைச்சிக்க வேண்டியதான். அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கையால் மசிச்சுட்டு அப்படியே சூடான சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ 90s கிட்ஸ் எல்லாம் இதெல்லாமே அதிகமாக சாப்பிட்ருப்போம். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இது தெரியுமான்னு தெரியல. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இதை சாப்பிடும்போது பழைய நினைவுகள் நிறைய ஞாபகத்துக்கு வரும். சாப்பிட்றதுலே தெரியுதுல எனக்கு எப்படி பிடிச்சிருக்குன்றது.